ஓம் சாந்தி. இன்றைய முரளி 12 ஜனவரி 2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15-11-3 மதுபன். மனதை ஒருமுகப்படுத்தி ஒருமுகத்தின் சக்தியால் பரிஸ்தா ஸ்திதி அனுபவம் செய்யுங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானர் தனது நாலாபுறங்களிலும் உள்ள நிறைந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையையும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானராக மாற்றி இருக்கிறார். அப்படி பொக்கிஷங்கள் கிடைத்து இருக்கின்றன. அவற்றை வேறு யாரும் கொடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொருவரும் தன்னை பொக்கிஷங்களால் நிறைந்தவராக அனுபவம் செய்கிறீர்களா? எல்லாவற்றையும் விட உயர்ந்த பொக்கிஷங்கள் ஞான பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம். கூடவே தந்தையிடமிருந்து அனைத்து பிராமண ஆத்மாக்களிடமிருந்தும் கிடைக்கும் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம். இந்த எல்லா பொக்கிஷங்களும் கிடைத்து இருக்கின்றனவா என்பதை சோதனை செய்யுங்கள். எந்த ஆத்மாவிடம் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்து இருக்குமோ அதன் அடையாளம் கண்களில், முகத்தில், நடத்தையில் குஷி இருப்பது பிறருக்கும் அனுபவம் ஆகும். எந்த ஆத்மா அவரது தொடர்பில் வந்தாலும் அந்த ஆத்மாவின் அலௌகிக குஷியை, அலௌகிக தனித்துவத்தை அவரும் அனுபவம் செய்வார். உங்கள் குஷியை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் சற்று நேரத்திற்கு குஷியை அனுபவம் செய்வார்கள். பிராமண ஆத்மாக்கள் உங்களது வெள்ளை உடை அனைவருக்கும் எவ்வளவு பிரியமாகவும் வித்தியாசமாகவும் தோன்றுகிறது. அதில் தூய்மையும் எளிமையும் பவித்திரமும் அனுபவம் ஆகின்றன. இவர் பிரம்மகுமார், குமாரி என தொலைவிலேயே அறிந்து கொள்கிறார்கள். அதே போல பிராமண ஆத்மாக்கள் உங்கள் நடத்தையும் முகமும் சதா மகிழ்ச்சியின் ஜொலிப்பையும் பாக்கியத்தின் பெருமையையும் காட்ட வேண்டும். இன்று அனைத்து ஆத்மாக்களும் அதிக துக்கத்தில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உங்கள் மகிழ்ச்சியான முகத்தை பார்த்து, நடத்தையை பார்த்து ஒரு நொடியாவது அனுபவம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தாகமுள்ள ஆத்மாவிற்கு ஒரு துளியாவது தண்ணீர் கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவர். அப்படிப்பட்ட குஷியின் அஞ்சலி ஆத்மாக்களுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படி அனைத்து பொக்கிஷங்களாலும் சதா நிறைவாக இருங்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் தன்னை அனைத்து பொக்கிஷங்களாலும் சதா நிறைந்து இருப்பவராக அனுபவம் செய்கிறீர்களா அல்லது அவ்வப்போது அனுபவம் செய்கிறீர்களா? பொக்கிஷம் அழியாதது, கொடுக்கும் வள்ளலும் அழியாதவர். அப்போது அழியாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களை போன்ற அலௌகிக குஷி முழு கல்பத்திலும் பிராமணர்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடைப்பதே இல்லை. இந்த தற்கால அலௌகிக குஷி அரை கல்பத்திற்கு பிராப்தியின் உருவில் தொடர்கிறது. அதனால் எல்லோரும் குஷியாக இருக்கிறீர்களா? இதில் எல்லோரும் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள். நல்லது. சதா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? குஷி ஒருபோதும் மறைவதில்லை தானே? சில நேரம் போய்விடுகிறதா? குஷியில் இருக்கிறீர்கள். ஆனால் சதா ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அதில் வித்தியாசம் ஏற்படுகிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், ஆனால் சதவீதத்தில் வித்தியாசம் வருகிறது. பாப்தாதா ஆட்டோமேட்டிக் டிவி மூலமாக அனைத்து குழந்தைகளின் முகத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் என்ன தெரிகிறது? ஒரு நாள் நீங்களும் உங்களுடைய குஷியின் சாட்டை சோதனை செய்யுங்கள். அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை குஷி ஒரே சதவிகிதத்தில் இருக்கிறதா அல்லது மாறுகிறதா? சோதனை செய்ய வருகிறது தானே. இந்த காலத்தில் அறிவியலும் சோதனை செய்யும். மிஷனரியை அதிவேகமாக மாற்றி இருக்கிறது. அதனால் நீங்களும் சோதனை செய்து அழியாததாக மாற்றுங்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய தற்கால முயற்சியை சோதனை செய்தார். எல்லோரும் முயற்சி செய்கிறீர்கள். ஒருவர் தனது சக்திக்கு தக்கபடியும் ஒருவர் சக்திசாலியாகவும் செய்கிறார். இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் மனதின் ஸ்திதியை சோதனை செய்தார். ஏனென்றால் முக்கியமாக இருப்பது மன்மனா பவ. சேவையில் பார்த்தாலும் மன சேவை உயர்ந்த சேவையாக இருக்கிறது. மனதை வென்றவர் உலகை வென்றவர் என்று சொல்கிறார்கள். அதனால் மனதின் பாடலை சோதனை செய்தார். அப்போது எதை பார்த்தார்? மனதின் எஜமானராகி அதை நடத்துகிறீர்களா அல்லது சில நேரம் மனம் உங்களை நடத்துகிறதா? மனம் பரவசமாகவும் ஆகிறது. மனதை ஈடுபடுத்துவதை பாப்தாதா பார்த்தார். ஆனால் மனதின் ஸ்திதி ஒருமுகப்படுவது இல்லை. தற்சமய மனதின் ஒருமுக ஸ்திதியை அனுபவம் செய்ய வைக்கும். மனதை ஒருமுகப்படுத்த விரும்புகிறீர்கள், ஆனால் அது இடையிடையே அலைவதை இப்போது ரிசல்ட்டில் பார்த்தோம். ஒருமுகப்படுத்தும் சக்தி அவ்யக்த பரிஸ்தா ஸ்திதியை எளிதில் அனுபவம் செய்ய வைக்கும்.
மனம் அலைகிறது, அது வீண் விஷயங்களில் அலையலாம், வீண் எண்ணங்களில் அலையலாம், வீண் விவகாரங்களில் அலையலாம். அப்படி சிலருக்கு சரீரத்தாலும் ஒரு நிலையில் அமரும் பழக்கம் இருப்பதில்லை. சிலருக்கு இருக்கிறது, மனதை எங்கே வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எவ்வளோ நேரம் வேண்டுமோ அவ்வளோ நேரம் அப்படி ஒருமுகப்படுத்த வேண்டும். அது மனவசத்தில் இருப்பது என்று சொல்லப்படுகிறது. ஒருமுகப்படுத்தும் சக்தி எஜமானராகும் சக்தி எளிதில் தடையற்றவராக மாற்றுகிறது. யுத்தம் செய்ய வேண்டியது இல்லை. ஒருமுகப்படுத்தும் சக்தியால் தானாகவே ஒரு தந்தையை தவிர வேற யாரும் இல்லை என்ற நிலை அனுபவம் ஆகிறது. தானாகவே ஆகிறது. முயற்சி செய்ய வேண்டியதில்லை. ஒருமுகப்படுத்தும் சக்தியால் தானாகவே ஒரே ரசனை பரிஸ்தா சொரூபத்தின் அனுபவம் ஏற்படும். பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது தானே, அதனால் பிரம்ம பாபாவிற்கு சமமாக மாற வேண்டும் என்றால் பரிஸ்தா ஆக வேண்டும். ஒருமுகப்படுத்தும் சக்தியால் தானாகவே அனைவரிடமும் அன்பு, நன்மை, மரியாதையின் உணர்வு இருக்கவே செய்யும். ஏனென்றால் ஒருமுகப்படுத்துவது என்றால் சுயமரியாதையின் ஸ்திதியில் இருப்பது. பரிஸ்தா ஸ்திதி சுயமரியாதையின் ஸ்திதி. அப்படி பிரம்ம பாபாவை பார்த்தீர்கள், வர்ணனையும் செய்தீர்கள். நிறைவு பெறும் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது எதை பார்த்தீர்கள்? போக வர பரிஸ்தா ரூபமும் தேக உணர்வு அற்ற நிலையும் தெரிந்தது. தேகத்தின் உணர்வு வந்ததா? முன்னால் சென்று கொண்டு இருக்கும் பொழுது தேகம் பார்ப்பதற்கு வந்ததா, அல்லது பரிஸ்தா ரூபம் அனுபவமானதா? காரியங்களை செய்த போதும், பேச்சு வார்த்தை நடத்திய போதும், டைரக்ஷன் கொடுத்த போதும், ஊக்க உற்சாகத்தை அதிகரித்த போதும் தேகத்திலிருந்து விலகிய சூட்ச்ம பிரகாச ரூபத்தின் அனுபவத்தை பெற்றீர்கள். பிரம்மபாபா பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் பேசிக்கொண்டு இருந்தார், ஆனால் அங்கே இல்லாததை போல தோன்றியது. பார்த்து கொண்டு இருந்தார், ஆனால் திருஷ்டி அலௌகிகமாக இருந்தது. இந்த ஸ்தூல திருஷ்டி இருக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் தானே? தேக உணர்வில் இருந்து விலகி இருந்தார், பிறருக்கும் தேகத்தின் உணர்வு வரவில்லை. வித்தியாசமான தோற்றம் தெரிந்தது. இப்படி இருப்பதை தான் தேகத்தில் இருந்தாலும் பரிஸ்தா சொரூபம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும், உணர்விலும், பார்வையிலும், செயலிலும் விலகி இருப்பது அனுபவம் ஆக வேண்டும். அவர் பேசிக்கொண்டு இருந்தார், ஆனால் விலகி இருப்பதாகவும் அன்பாக இருப்பதாகவும் தோன்றியது. ஆன்மீக அன்போடு இருந்தார். அப்படிப்பட்ட பரிஸ்தா நிலையின் அனுபவத்தை தானும் செய்தார், பிறரையும் செய்ய வைத்தார். ஏன் என்றால் பரிஸ்தாவாக மாறாமல் தேவதையாக மாற முடியாது. பரிஸ்தாவிலிருந்து தேவதா நம்பர் 1 பிரம்மாவின் ஆத்மா வெளிப்படையாக சகார் ரூபத்தில் பரிஸ்தா ஜீவனின் அனுபவத்தை பெற வைத்து தானும் பரிஸ்தா ரூபமாகவே மாறிவிட்டார். அந்த பரிஸ்தா ரூபத்தோடு கூடவே நீங்கள் எல்லோரும் பரிஸ்தாவாக ஆகி பரந்தாமத்திற்கு போக வேண்டும். அதற்காக மனதின் ஒரு முகத்திற்கு கவனம் கொடுங்கள். கட்டளைப்படி மனதை நடத்துங்கள். செய்ய வேண்டும் என்றால் மனதின் மூலமாக காரியத்தை செய்யுங்கள். செய்யக்கூடாது ஆனால் செய் என்று மனம் சொன்னால் அப்போது அதிகாரி நிலை இல்லை, விரும்பவில்லை ஆனால் நடந்துவிட்டது, நினைக்கவில்லை ஆனால் நடந்துவிட்டது, செய்ய விரும்பவில்லை ஆனால் நடந்து விடுகிறது என்று இப்போது சில குழந்தைகள் சொல்கிறார்கள். இவை மனதிற்கு வசப்பட்ட நிலை. அப்படிப்பட்ட மனநிலை நன்றாக இல்லை தானே? பிரம்ம பாபாவை பின்பற்றுங்கள். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள் தானே? அவர் முன்னால் நிற்கும் பொழுது என்ன அனுபவம் ஏற்பட்டது? பரிஸ்தா நிற்கிறது, பரிஸ்தா திருஷ்டி கொடுக்கிறது என்ற அனுபவம் ஏற்பட்டது. அதனால் மனதின் ஒருமுகப்படுத்தும் சக்தி எளிதில் பரிஸ்தாவாக மாற்றிவிடும். பிரம்ம பாபாவும் குழந்தைகளிடம் சமமாக மாறுங்கள் என்றே சொல்கிறார். சிவபாபா நிராகாரி ஆகுங்கள் என்று சொல்கிறார், பரிஸ்தா ஆகுங்கள் என்று பிரம்மா பாபா சொல்கிறார். அதனால் என்ன புரிந்து இருக்கிறீர்கள்? ரிசல்ட்டில் எதை பார்த்தார்? மனதின் ஒரு முகம் குறைவாக இருப்பதை பார்த்தார். இடையிடையே மனம் அதிகமாக சுற்றி வருகிறது, அலைகிறது. எங்கே போகக்கூடாதோ அங்கே சென்றால் அதை என்னவென்று சொல்வீர்கள்? அலைவது என்று தானே சொல்வீர்கள். அதனால் ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகமாக்குங்கள். எஜமானரின் ஆசனத்தில் செட் ஆகி இருங்கள். எப்போது செட் ஆகி இருப்பீர்களோ அப்போது அப்செட் ஆக மாட்டீர்கள். செட் ஆகவில்லை என்றால் அப்செட் ஆவீர்கள். அதனால் விதவிதமான உயர்ந்த ஸ்திதிகளின் ஆசனத்தில் செட் ஆகி இருங்கள். இதைதான் ஒருமுகப்படுத்தும் சக்தி என்று சொல்கிறார்கள். சரிதானே? பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது தானே? எவ்வளவு அன்பு இருக்கிறது? எவ்வளவு அதிக அன்பு இருக்கிறது. அதனால் அன்பிற்கு கைமாறாக தந்தைக்கு எதை கொடுத்தீர்கள்? தந்தைக்கு அன்பு இருக்கிறது, அதனால் தானே உங்களுக்கு அன்பு இருக்கிறது. அதனால் எதை ரிட்டனாக கொடுத்தீர்கள்? சமமாக மாற வேண்டும். இதுதான் ரிட்டன். நல்லது. டபுள் விதேசிகளும் வந்து இருக்கிறீர்கள். நல்லது. டபுள் விதேசிகளும் மதுவனத்திற்கு அலங்காரம் ஏற்படுகிறது. இன்டர்நேஷனல் ஆகிறது பாருங்கள்.
மதுபனத்தில் ஒர்க் சேவை நடக்கிறது. அதனால் நாலாபுறங்களிலும் சப்தம் பரவுகிறது. எப்போதிலிருந்து இந்த வர்க்க சேவை ஆரம்பமானதோ அப்போதிலிருந்து ஐபி குவாலிட்டியில் சப்தம் அதிகம் பரவுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். விவிஐபிக்களின் விஷயத்தை விடுங்கள். அவர்களுக்கு எங்கே நேரம் இருக்கிறது? மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். அவற்றாலும் சப்தம் பரவுகிறது. இப்போது டெல்லி மற்றும் கல்கத்தா செய்கிறீர்கள் தானே? நன்றாக திட்டமிடுகிறீர்கள், நன்றாக உழைக்கவும் செய்கிறீர்கள். தாதாவிடம் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. டெல்லியின் சப்தம் வெளிநாடு வரை போக வேண்டும். மீடியாவை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறீர்கள்? பாரதம் வரை மட்டும் செய்கிறீர்களா? டெல்லியில் இந்த நிகழ்ச்சி நடந்தது, கல்கத்தாவில் இந்த நிகழ்ச்சி நடந்தது என்று வெளிநாட்டிலிருந்து செய்தி வர வேண்டும். அங்கிருந்து இந்த சப்தம் இந்தியாவிற்கு வர வேண்டும். இந்தியாவின் கும்பகர்ணனை வெளிநாட்டிலிருந்து எழுப்ப வேண்டும் தானே? அதனால் வெளிநாட்டு செய்திக்கு மகத்துவம் இருக்கிறது. நிகழ்ச்சி பாரதத்தில் நடக்கட்டும். செய்தி வெளிநாட்டு செய்தித்தாளுக்கு போக வேண்டும். அப்போது பரவும். பாரதத்தின் சப்தம் வெளிநாட்டிற்கு போக சேர வேண்டும். வெளிநாட்டிற்கு போய் சேர வேண்டும். வெளிநாட்டின் சப்தம் பாரதத்திற்கு வர வேண்டும். அதற்கு பிரபாவம் ஏற்படும். நல்லது. எந்த நிகழ்ச்சிகளை உருவாக்கி இருக்கிறீர்களோ அதை நன்றாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். தாதா டெல்லியில் இருப்பவர்களுக்கும் அன்பான முயற்சிக்கு வாழ்த்து கொடுக்கிறார். கல்கத்தாவை சேர்ந்தவர்களுக்கும் முன்கூட்டியே வாழ்த்து கொடுக்கிறார். ஏனென்றால் ஒத்துழைப்பு, அன்பு, தைரியம் என்ற 3 விஷயங்களும் எப்போது கிடைக்குமோ அப்போது சப்தம் உறக்க ஒலிக்கும், சப்தம் பரவும். ஏன் பரவாது? இப்போது மீடியாவை சேர்ந்தவர்கள் இந்த அதிசயத்தை செய்ய வேண்டும். எல்லோரும் டிவியில் பார்த்தார்கள். இது டிவியில் வந்தது என்பது மட்டும் கூடாது. அப்படி பாரதத்தில் வருகிறது. இப்போது மற்ற தேசங்களுக்கும் கொண்டு சேருங்கள். இந்த வருடம் சப்தத்தை பரப்புவதை எவ்வளவு தைரியத்தோடு ஆரவாரத்தோடு செய்கிறீர்கள் என்பதை இப்போது பார்ப்போம். டபுள் விதேசிகளிடம் அதிக உற்சாகம் இருக்கிறது என்று தாதா செய்தி கேட்டார். அப்படித்தானே? நல்லது. மாதர்கள் என்ன செய்வீர்கள்? மாதர்கள் உங்களுக்கு சமமானவர்களை எழுப்புங்கள். குறைந்தபட்சம் மாதர்களில் யாரும் குறை சொல்லக்கூடாது. மாதர்களின் எண்ணிக்கை எப்போதும் அதிகமாக இருக்கிறது. தாதாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படி இந்த குரூப்பிலும் எல்லோருடைய எண்ணிக்கையும் நன்றாக வந்து இருக்கிறது. குமார்களின் எண்ணிக்கையும் நன்றாக வந்து இருக்கிறது. பாருங்கள், குமார்கள் உங்களுக்கு சமமானவர்களை எழுப்புங்கள். நல்லது. கனவில் கூட பவித்திரத்தில் உறுதியாக இருக்கும் அதிசயத்தை குமாரர்கள் செய்து காட்டுங்கள். பிரம்மா குமார், யூத் குமார், டபுள் குமாராக இருக்கிறார் என்பதை தாதா உலகத்திற்கு சேலஞ்சி செய்து சொல்ல வேண்டும். பிரம்மகுமாராகவும் இருக்கிறீர்கள், சரீரத்தால் குமாராகவும் இருக்கிறீர்கள். அதனால் பவித்திரத்தின் வரையறை நடைமுறையில் இருக்கட்டும். அதனால் உங்கள் பவித்திரத்தை சோதனை செய்வதற்கு கட்டளை கொடுக்கலாமா? இதற்கு கைகளை உயர்த்தவில்லை. சோதனை செய்வதற்கு மிஷின்கள் இருக்கின்றன. கனவிலும் அப்பவித்திரம் வருவதற்கு தைரியம் வைக்கக்கூடாது. குமாரிகளும் அப்படி ஆக வேண்டும். குமாரி என்றால் பூஜைக்குரிய பவித்திர குமாரி. நாங்கள் எல்லோரும் அப்படி பவித்திரமாக இருப்பதால் கனவிலும் எண்ணம் வர முடியாது என்று குமாரர்களும் குமாரிகளும் தாதாவிற்கு உறுதிமொழி கொடுங்கள். அப்போது குமார் மற்றும் குமாரிகளுக்கு பவித்திர திருவிழா கொண்டாடுவோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் இருப்பது தாதாவிற்கு தெரியும். அப்பவித்திரத்தை பற்றி அறியாதவர் ஆக வேண்டும். ஏனென்றால் புதிய பிறவி எடுத்து இருக்கிறீர்கள். அப்பவித்திரம் உங்கள் கடந்த பிறவியின் விஷயம். இப்போது இருப்பது இறந்து பிறந்த பிறவி. பிறவியே பிரம்மாவின் வாய் மூலமான பவித்திர பிறவி. அதனால் பவித்திர பிறவியின் மரியாதை மிகவும் அவசியம். குமாரிகள் இந்த கொடியை பறக்கவிட வேண்டும். பவித்திரமாக இருக்கிறீர்கள். பவித்திர சமஸ்காரத்தை உலகில் பரப்ப வேண்டும். இந்த முழக்கம் கேட்க வேண்டும். குமாரிகள் கேட்டீர்களா? பாருங்கள், குமாரிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? குமாரிகள் இந்த சப்தத்தை பரப்புவீர்களா அல்லது குமாரர்கள் பரப்புவீர்களா என்பதை இப்போது பார்ப்போம். பிரம்ம பாபாவை பின்பற்றுங்கள். அப்பவித்திரத்தின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. இதுதான் பிராமண ஜீவன். மாதர்களிடம் மோகம் இருந்தாலும் அது அப்பவித்திரம். மாதர்களும் பிராமணர்களே. அதனால் மாதர்களிடமோ குமாரிகளிடமோ குமாரர்களிடமோ குமாரிகளிடமோ அப்பவித்திரம் இருக்கக்கூடாது. பிராமணர் என்றாலே பவித்திர ஆத்மா.
ஏதாவது அப்பவித்திர காரியம் நடந்தால் அது பெரிய பாவம். அந்த பாவத்தின் தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும். இப்படி நடக்கத்தானே செய்கிறது என்று நினைக்க வேண்டாம். ஏதோ கொஞ்சம் இருந்தால் பரவாயில்லை என்பது கூடாது. இது முதலாம் பாடம். பவித்திரமே புதுமை. பிரம்மபாபா நிந்தனை பெற்றதும் பவித்திரத்தின் காரணத்தால் தான். நடந்துவிட்டது என்றால் அப்படியே விட்டு விட மாட்டோம். இதில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். எந்த பிராமணராக இருந்தாலும், சரண்டராக இருந்தாலும், சேவாதாரியாக இருந்தாலும், குடும்பத்தாராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் தர்மராஜரும் விடமாட்டார். பிரம்மபாபாவும் தர்மராஜருக்கு துணையாக இருப்பார். அதனால் குமாரிகள் எங்கே இருந்தாலும், மதுவனத்தில் இருக்கலாம், சென்டரில் இருக்கலாம். ஆனால் இந்த காயம் என்ன அளவிலான காயமோ மிகவும் பெரிய காயமாக இருக்கிறது. மனதை பவித்திரமாக வையுங்கள், உடலை பவித்திரமாக வையுங்கள் என்ற பாடலை பாடுகிறீர்கள் தானே. இது உங்கள் பாடல் தானே. அதனால் மனம் பவித்திரமாக இருந்தால் வாழ்வும் பவித்திரமாக இருக்கும். இதில் லேசாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் இருந்தால் என்ன, கொஞ்சம் இல்லை. அதிகம் பார்த்தாதா அபிசியலாக சைகை கொடுக்கிறார். இதில் தப்பிக்க முடியாது. இதன் கணக்கு வழக்கை முழுமையாக கேட்போம். யாராக இருந்தாலும் எச்சரிக்கை, கவனம். எல்லோரும் கவனமாக கேளுங்கள். 2 காதுகளையும் திறந்து வைத்து கேளுங்கள். உணர்விலும் தொடக்கூடாது, திருஷ்டியிலும் தொடக்கூடாது, எண்ணத்திலும் கூடாத போது உணர்வு பார்வை என்ன? ஏனென்றால் முற்றிலும் தூய்மை ஆவதற்கான நேரம் நிறைவு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த விஷயம் முழு வெள்ளைத்தாளில் உள்ள கரையாக இருக்கிறது. நல்லது. எல்லோரும் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். நல்லது. மனதை கட்டளைப்படி நடத்துங்கள். எங்கே வேண்டுமோ அங்கே நொடியில் மனதை செலுத்துங்கள். அங்கே நிற்க வேண்டும். இந்த எக்ஸசைஸ் செய்யுங்கள். நல்லது. பல இடங்களில் குழந்தைகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், நினைவும் செய்கிறார்கள், கேட்கவும் செய்கிறார்கள். அறிவியல் சாதனங்கள் உண்மையில் குழந்தைகள் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக இருக்கின்றன என்பதை கேட்டு மகிழ்ச்சியும் அடைகிறீர்கள். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்த குழந்தைகளுக்கு சதா பாக்கியம் நிறைந்த மகிழ்ச்சியான முகத்தாலும் நடத்தையாலும் குஷியின் அஞ்சலியை கொடுக்கும் உலக நன்மை செய்யும் குழந்தைகளுக்கு சதா மனதின் எஜமானராக ஆகி ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலமாக மனதை கட்டுப்படுத்தும், மனதை வென்ற, உலகை வென்ற குழந்தைகளுக்கு சதா பிராமண வாழ்வின் விசேஷமான பவித்திரத்தின் பர்சனாலிட்டியில் இருக்கும் பவித்திர பிராமணாத்மாக்களுக்கு சதா டபுள் லைட்டாகி பரிஸ்தா வாழ்வில் பிரம்மபாபாவை பின்பற்றும் பிரம்மபாபாவிற்கு சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாலாபுறங்களிலும் இருந்து கேட்கின்ற, நினைவு செய்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் அதிகமான உள்ளத்தின் ஆசீர்வாதங்களோடு அன்பு நினைவுகள். அனைவருக்கும் நமஸ்தே. வரதானம். சாகார தந்தையை பின்பற்றி நம்பர் 1 பெறும் சம்பூர்ண பரிஸ்தா ஆகுக. யார் நம்பர் 1 பிரம்மபாபாவோ அந்த ஒன்னாக இருப்பவரை பார்த்தே நம்பர் 1 ஆவதற்கு சகஜ சாதனமாக இருக்கிறது. பலரை பார்ப்பதற்கு பதிலாக ஒருவரை பாருங்கள், ஒருவரை பின்பற்றுங்கள். அம்சோ பரிஸ்தா என்ற மந்திரத்தை உறுதி செய்யுங்கள். அப்போது வித்தியாசம் மறைந்துவிடும். பிறகு அறிவியலின் இயந்திரங்கள் தனது வேலையை ஆரம்பிக்கும். நீங்கள் சம்பூர்ண பரிஸ்தா தேவதையாக மாறி புதிய உலகில் அவதரிப்பீர்கள். சம்பூர்ண பரிஸ்தா ஆக வேண்டும் என்றால் சாக்கார தந்தையை பின்பற்ற வேண்டும். ஸ்லோகன். அனைவருடைய மரியாதைக்கும் உரியவராகும் பாக்கியம் மரியாதையின் தியாகத்தில் அடங்கியிருக்கிறது. உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். பாப்தாதாவிற்கு எப்படி கருணை வருகிறதோ அப்படி குழந்தைகள் நீங்களும் மாஸ்டர் கருணை உள்ள உடையவராகி மனதால் உங்கள் உணர்வின் மூலம் வாயுமண்டலத்தின் மூலம் ஆத்மாக்களுக்கு தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் சக்திகளை கொடுங்கள். எப்போது சிறிது நேரத்தில் முழு உலகின் சேவையை நிறைவு செய்ய வேண்டுமோ, தத்துவங்கள் சகிதமாக எல்லாவற்றையும் பாவனமாக மாற்ற வேண்டுமோ அப்போது தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.